तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। अर्यातीतरसीवर भगवानि सद्गुगैः அறிவாயமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாருளம் முருகானல பரநான்கிடு குகையாண்டு அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. ஆக இந்த சௌந்தர்ய லஹரியில் அந்த 71 செய்தி வரைக்கும் படிச்சு வச்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அம்பாளுடைய கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு அவளுடைய பாதம் வரைக்குமான வர்ணனை ஆதிசங்கர பகவத் பாதர் அவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையா வர்ணிச்சு வர. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தியானம் பண்ணால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆக போன வகுப்பு என்ன பார்த்தோம்னு கேட்டால், அம்பாளுடைய கண்டத்தில் உள்ள அந்த 3 கோடுகள் அது எதை குறிக்கிறது, அதனுடைய மகிமை என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு கண்டத்துக்கு அப்புறம் அம்பாளுடைய 4 கைகள் ரொம்ப அழகாக சொன்ன ஆதிசங்கர். தாமரை தண்டு போல, தாமரை கொடி போல அப்படி தவழ்ந்து இருக்கும் அந்த 4 கரங்களும். அந்த 4 கரங்களை 4 தலை உள்ள பிரம்மா, தாமரையிலிருந்து தோன்றிய 4 தலை உள்ள பிரம்மா சதா அதை வர்ணித்துக் கொண்டு அதை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்காராம். ஏன்னு கேட்டா, ஏற்கனவே அவளோட ஒரு தலையை பரமசிவனர் கொய்து விட்டார். ஒரு வாட்டி அவருக்கு அந்த அகங்காரம் ஏற்பட்ட போது பரமசிவனர் ஒரு தலையை கொய்து விட்டார். அவருக்கு 5 தலை இருந்துச்சான் பிரம்மாஜி. ஸோ அந்த பரமசிவனுடைய நகத்தை கண்டா அவருக்கு அவ்வளோ அச்சமோ, எங்க இன்னும் இருக்கிற மீது 4 தலையும் கொய்துவாரோ அப்படிங்கிற அச்சத்தினால அந்த தலைக்கு அபயம் வேணும் இல்லையா, ஒரே சமயத்துல அபயம் கொடுக்கக்கூடிய 4 கைகளை கொண்ட அம்பாள் தான் நினைச்சு ஒரே சமயத்தில் 4 தலைகளுக்கு அபயம் வேண்டி அம்பாளை புகழ்ந்து பாடினார். அம்பாளுடைய அந்த கரங்களை துதித்தார் அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஏன்னா அம்பாள் ஒரே ஒரு கைதான் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தலையா வச்சு இன்னொரு தலையை கொய்துட்டான்னு என்ன செய்யுது. ஆகவே ஒரே சமகாலத்தில் ஒரே சமயத்தில் 4 தலைகளையும் அபயம் கொடுக்கக்கூடியது அம்பாள் தான் இல்லையா. ஆகவே அப்படி அபயம் கொடுப்பதற்காக வேண்டி அந்த பிரம்மாஜி
அம்பாளுடைய 4 கரங்களை பற்றி புகழ்ந்து பாடினதா வர்ணிச்சதா சொன்னார். அப்புறம் அம்பாளுடைய அந்த கைகளுடைய நகத்துடைய காந்தி, அது தாமரை, செந்தாமரை ஏளனம் செய்வதாக, பரிகசிப்பதாக இருக்கும். அது கூட ஓமையா சொல்ல முடியாது, அவ்வளவு அந்த நகங்களில் உள்ள அந்த செம்மை நிறம். அப்புறம் சொல்றார், ஒருவேளை அந்த தாமரையில மகாலட்சுமி அமர்ந்து இருக்கிறதுனால அவளோட காலை வச்சு அவ விளையாடிட்டு இருக்காள். அப்படி அந்த நகங்களை வச்சு அந்த நகத்துல செம்மஞ்சு குழம்பு பூசி இருக்கான், அந்த குழம்பு பூசி இருக்கான். அதோடைய காந்தினால அந்த அந்த தாமரை இன்னும் கொஞ்சம் மெருகேறி இன்னும் கொஞ்சம் பிரகாசிச்சு அது கூட வேணா ஒப்பிடலாம். அந்த நகங்களை சாதாரண தாமரையோட ஒப்பிட முடியாது. அப்படிங்கிற மாதிரி அந்த நகத்துடைய காந்தியை பற்றி விவரிச்சார். இதை பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, 1 மாசத்துக்கு ஒரு முறை தான் நம்ம படிக்கிறதால திரும்பி சொல்றேன் நான், இல்லாட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் நமக்கு இல்லையா? ஆகவே அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ கைகளுடைய நகத்துடைய காந்தினா அதனுடைய அழகு, அதை வர்ணிச்சார். ஸோ செந்தாமரைக்கு முதல்ல அதுக்கு ஓமானம் சொல்லிட்டார். அந்த செந்தாமரையில கூட அதோட இதழ் இந்த நுனியில் ரொம்ப சிறந்திருக்கும். அப்புறம் சொன்னா அச்சாச்சா அதோட கூட ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது? அது அதை விட அழகு. ஒருவேளை அம்பாள், அதாவது மகாலட்சுமியோட அந்த நகங்களுடைய சாந்து குழம்போடு சேர்ந்ததுனால வேணா அது செந்தாமரை அப்படி பரிமளிக்கலாமே ஒழிய சாதாரணமா அதுக்கு அந்த அழகு கிடையாதுங்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அம்பாளுடைய ஸ்தனங்களை பத்தி சொல்ல போறார். இது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் இல்லையா? இன்னைக்கு அம்பாளுடைய ஸ்தனங்கள், அதனுடைய மகிமை, அதனுடைய விசேஷம், அதை பத்தி நீ சொல்ல போற. நம்ம ஏற்கனவே படிச்சு 3 படிச்சிருவோமா? 69, 70, 71 படிச்சுட்டு 71, 69 படிப்போம். गले रेखास्तिस्रो गतिगमकगीतैकनिपुणे विवाहव्यानद्ध प्रगुणगुणसंख्या प्रतिभुवः विराजन्ते नानाविध मधुररागाकरभुवाम् त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमान इव ते मृणाली मृद्वीणां तव भुजलतानां चतसृणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभव सौतिवदनैः नखेभ्यः सन्द्रस्यन् प्रथमवदनात् अन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां समम् अभयहस्तार्पणधिया नखानामुद्योतैः नवनलिनरागं विवसतां कराणां ते कान्तिं कथय कथयामः कथमु मे कयाचिद्वा साम्यं भजतु कलया हन्तकमलम् यदि क्रीडल्लक्ष्मी चरणतललाक्षारसचनम् அதுதான் அம்பாளுடைய அந்த 4 கைகள், அது பிரம்மா வர்ணிச்சதை பற்றியும் ஏன் வர்ணிக்கிறார்
சமகாலத்து 4 தலைக்கும் அவருக்கு அபயம் கொடுக்க அம்பாளால் தான் முடியும். இப்போ தந்தையார் அடித்தா தாயார்கிட்ட தான் ஓடுவாங்க இல்லையா? இப்போது தந்தையார் தலையை கொய்திட்டார் அப்படின்னு சொன்னால் தாயார் நோக்கி தான் அவர் அபயத்தை கேட்டு போகணும் இல்லையா? அதனால் அவர் பாடலாம். அதே மாதிரி நகத்துடைய காந்தி, அந்த கமலம், அந்த தாமரையுடைய அந்த காந்தியை விகசத்தாம்னு அர்த்தம். அது 7 செய்வதாக இருக்குது. ஆனால் அந்த லக்ஷ்மி அதில் அந்த கால்களை வச்சு விளையாடுறதுனால அவருடைய அந்த நகத்தில் அந்த செஞ்சாந்து குழம்பு அதோடு சேர்ந்ததுனால ஒருவேளை அதுக்கு சமமாக சொல்லலாம், கொஞ்சம் அது பக்கத்தில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆதிசங்கருடைய இந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அவருடைய அந்த கற்பனாதி சக்தி இல்லையா? இப்போ 72 கணபதியும் ஸ்கந்தனும் பால் பருகும் நகில்கள். நகில்கள்னா ஸ்தனங்கள். நம்மளுடைய மார்பகங்கள் பற்றி பேசுகிறோம். समं देवि स्कन्द विपवदन पीतं सनयुगं तवेदं न खेदं हरतु सततं प्रस्नुतमुखं यदा लोक्य आशा आकुलित हृदयो हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति समं देवि स्कन्द विपवदन पीतं सनयुगं तवेदं न खेदं हरतु सततं प्रस्नुतमुखं यदा लोक्य आशा आकुलित हृदयो हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति இப்போ அம்பாளுடைய ஸ்தனங்களை பற்றின வர்ணனை. இப்போ நம்ம தாய் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஏன் இவ்வளோ உயர்ந்த இடத்த கொடுத்து வச்சிருக்கோம்? தன்னுடைய உதிரத்தையே பாலாக்கி குழந்தைக்கு ஊட்டுறதுனால. அதாவது அந்த சின்ன வயசுல அது குழந்தையா இருக்கும்போது தாய்ப்பால் தான் அதுக்கு புஷ்டி. மற்ற எந்த பாலை கொடுத்தாலும் அதுக்கு அவ்வளோ சரி வராது, புஷ்டி இல்லை. ஆக அந்த ஸ்தனங்கள், தாய்ப்பாலை கொடுக்குற அந்த ஸ்தனங்கள், அதை இங்கே ரொம்ப அற்புதமாக விவரித்து சொல்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தேவி அப்படின்னு அம்பாள் அழைச்சு, பரதேவதையே என்பதாக அழைத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கே பாருங்க 2வது வரியில் பிரஸ்னுத முக்கம்னு வந்துருக்கு. தான் என்ன அர்த்தம்னா, பால் சுரக்கும் காம்புகளுடன் கூடியதும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை மேலே உள்ள அன்பு சுரந்துச்சுன்னா தாயாருக்கு தன்னால் பால் சுரக்கும். ஸோ அப்படி அபரிமிதமாக பாலை சுரக்கும் காம்புகளுடன் கூடியதாயும், சமம் ஸ்கந்த விபவதன பீதம், ஒரே சமயத்திலே ஸ்கந்தனும் விபவதன யானை முகத்தோனும் பீத்தம் பருகக்கூடிய, பால் பருகக்கூடிய, தவ இதம் ஸ்தனயுகம், இந்த உங்களுடைய இந்த ஸ்தனங்களானது நகா கேதம் ஹரது, நகானா எங்களுடைய, கேதம் அர்த்தம்னா எல்லா விதமான துன்பங்களையும் சங்கடங்களையும், ஹரது அழிப்பதாக ஆகட்டும். ஆக அம்பாளுடைய ஸ்தனங்களை பார்த்து என்ன பிரார்த்தனை பண்றாங்க? அதாவது முருகனும் ஆனைமுகனும் சமகாலத்தில் 2 குழந்தையும் வச்சு பால் கொடுக்குற மாதிரி பால் பருகும் இந்த ஸ்தனங்களானது எங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கடிப்பதாக ஆகட்டும். ஹரது
அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனை, வேடிக்கையாகவும் இருக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யானை முகத்தானாகிய பிள்ளையாரப்பன் அவர் பால் குடிச்சுட்டே இருக்கார். அம்மாவுடைய சனங்கள்ல இருந்து பால் குடிச்சுட்டு இருக்கார். அந்த சனத்தை பார்த்த உடனே நான் சொல்றாரு பாருங்க, ஏது ஆலோக்கிய அம்மாவுடைய அந்த சனங்களை பார்த்த உடனே என்ன செஞ்சாராம், ஆசங்க ஆகுலித ஹிருதயா. ஆசங்கன்னா ஒரு சந்தேகம், ஆகுலித ஹிருதயா, அதனால குழப்பம் அடைந்தவராய், கலவரப்பட்டவராய். என்னாச்சு அவருக்கு? ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? பிள்ளையாரப்பனுக்கு. என்ன குழப்பம்? என்ன செஞ்சாரு கேட்டா, ஹேரம்பகா ஸ்வகும்பௌ ஹஸ்தேன பரிமிருஷதி. ஜடிதினா அவசரமா என்ன செஞ்சாரு கேட்டா, ஹேரம்பகா, இந்த ஹேரம்பனாகி இந்த விநாயக பெருமான் ஹஸ்தேன தன்னுடைய கைகளால் ஸ்வகும்பௌ பரிமிருஷதி, இந்த யானை முகம்னு சொன்னா மேலே இங்க வந்து இந்த மத்தக மேடு சொல்லுவாங்க இல்லையா, அதை தொட்டு பார்த்துக்கிறாரு அது இருக்கான்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா, அம்மாவுடைய ஸ்தனங்களை பார்த்த உடனே ஒருவேளை நம்ம பால் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இந்த மத்தக மேடு இதான் அங்க ஒட்டி கொண்டு விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தடவி பார்த்துக்கிறாரு, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாச ஜனகா, இது ரொம்ப நகைப்புக்கு உரியதாக இருந்ததுதான். ஸோ சிவனாரும் முருகனும் இதை பார்த்து நகைக்கிறாங்க. இது என்ன விஷயம் பாருங்களேன், ஆதிசங்கரர் அம்பாளுடைய ஸ்தனங்களை வந்து இந்த யானையுடைய இந்த மத்தக மேடுக்கு இணையா சொல்லணும்னு நினைச்சார். அப்படி சொன்னா அது ஒரு கவிதைத்துவம் இல்லை, அழகு இல்லை. அங்க யானை முகத்துவம் ஆகிய கணபதி அங்க பால் குடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால எப்படி இதை கவிதை ஆக்கியிருக்காருன்னு கேட்டா, பிள்ளையாரப்பன் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மாவுடைய ஸ்தனங்களை பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கலவரப்படுறாரு. கலவரம்னு மனசு ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம் வந்துடுச்சு. என்ன ஒருவேளை நம்முடைய தலையில் உள்ள இந்த மத்தக மேடு தான் அங்க ஒட்டி கொண்டு விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இது இருக்கான்னு தலை பார்த்துக்கிறாரா தன்னுடைய கைகளால். இது மிகவும் நகைப்புக்கு உரியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு. அம்பாளுடைய ஸ்தனங்கள் அப்படி அழகாக இருக்கின்றன. அதிலே குமாரனும் அதாவது முருகப்பெருமானும் யானை முகத்தானாகிய கணபதியும் ஒரே சமயத்துல பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்தனங்கள் எங்களுடைய துக்கங்களை போக்கடிக்கட்டும். அதுதான் விஷயம். அந்த ஸ்தனங்கள் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கட்டும். ஆக அம்பாவுடைய ஸ்தனங்களை பார்த்து என்ன சொல்றோம், எங்களுடைய துன்பங்களை எல்லாம் அது நீக்கட்டும். அதை பிரார்த்தனை பண்றதன் மூலமா, அதை தியானம் பண்றதன் மூலமா எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் அகலட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லி முடிச்சோம். அடுத்த செய்தி போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, காஞ்சி பரமாச்சாரியா ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ஸ்கிப் பண்ணிருக்காரு. ஆனா என்னன்னா ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் கொடுத்துருக்காரு. இந்த ஞானப்பாலை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த ஞானப்பால் குறிப்பு. அது இந்த செய்தியில் தான் வரப்போகுது. அதை பத்தி வந்து கொடுத்துருக்கார். மற்றபடி இதை பத்தி பெருசா அவர் வியாக்கியானம் பண்ணல. அமுதே வக்ஷோஜோ அமிர்தரச மாணிக்ய குதுபௌ ந சந்தேஹ ஸ்பந்தோ நகபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவிதிதவது சங்கரசிகோ குமாராவத்யாபி விரதவதன க்ரௌஞ்சதலனௌ அமுதே வக்ஷோஜௌ அமிர்தரச மாணிக்ய குதுபௌ ந சந்தேஹ ஸ்பந்தோ நகபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத்
पिबन्तौ तौ यस्मात् अविदितवधू संगरसिकौ अविदितवधू संगरसिकौ कुमारावद्व्यापी विरदवदन क्रौञ्जदलनौ இங்க ரெண்டாவது வரியில இருக்கிற நகபதி பதாகே அப்படிங்கிறத முதல்ல நம்ம பொருள் சொல்லணும். நிறுத்தினா இங்க அம்பாளை எப்படி இங்க அழைக்கிறார் ஆதிசங்கரன் கேட்டா நகபதி பதாகே நிறுத்தம்னா மலையரசனின் வெற்றி கொடியே. பதாகேனா வெற்றி கொடியேன்னு. ஆக மலையரசனின் வெற்றி கொடியாகிய அம்பாள், அம்பாளே அம்மா அப்படின்னு அழைத்து என்ன சொல்றான்னு கேட்டா அமுதே வக்ஷோஜௌ, தங்களுடைய இந்த ஸ்தனங்கள், இந்த மார்பகங்கள் இருக்கே அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அமிர்த ரச மாணிக்க குத்துபம். அது சதையால் ஆனது, இது தோலால மூணுனது கிடையாது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அமிர்த ரச மாணிக்க குத்துபௌ, அதாவது அமிர்த ரசத்தை தாங்கக்கூடிய ரத்ன கலசங்களாகவே அது திகழ்கிறது. ரத்ன கலசங்களாக எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப அம்பாளுடைய அந்த க்ஷீரமானது, பாலானது இங்கே அமிர்தத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஞானப்பால். அதை குடித்தா என்னாகும்? ஞானம் உண்டாகும். அப்படிதான் நம்மளுடைய ஞான சம்பந்த மூர்த்தி அம்பாளுடைய அந்த பாட கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய கவியா அந்த குழந்தை ஆயிடுச்சு 3 வயசுலேயே இல்லையா. ஆகவே இது அமிர்த ரச மாணிக்க குத்துப்பவு. இங்க குத்துப்பவுன்னா ஆக்சுவலா என்ன சொல்றான்னு கேட்டா குடுவையின் மாதிரி சொல்றார் முதல்ல பொருள் சொல்லும் போது. ஆனா இங்கே கலசம்னு சொல்லலாம். ஸோ அது ரத்ன கலசங்களாக மிழ்கின்றன. அந்த அமிர்த ரசமாகிய க்ஷீரத்தை தாங்கி இருக்கின்ற ரத்தன கலசங்களாக அது மிழ்கின்றன. நகா மனசி சந்தேக ஸ்பந்தோ ந, எங்களுடைய மனதிலே இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்ன அம்பாவுடைய சனங்களை பெருகி வர்றது பால் கிடையாது, அது அமிர்தரசமே தான் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? எந்த வித சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது காரணம் சொல்றாரு. என்னன்னு கேட்டா எஸ்மாத்னா ஏனென்றால் தௌ பிபந்தௌ, தௌனா இந்த இருவரும், யார் இந்த இருவரும்? த்விரத வதன கிரௌஞ்சதலனம். த்விரத வதன அப்படின்னு சொன்னா அது யானை முகத்தானை குறிக்கக்கூடியதுதான். கிரௌஞ்சதலனம் கிரௌஞ்சாசுரனை வதம் செய்த அந்த முருகப்பெருமான். இவர்கள் இரண்டும் பிபந்தௌ, அதை பருகியதால என்னாச்சு அவங்களுக்கு? அவிதித வது சங்க ரசிகௌ குமாரௌ அத்யபி, இப்பொழுது கூட அந்த குமாரனும் அந்த கணபதியும் பாலகர்களாகவே இருக்கிறார்கள். குமாரன் என்னத்தோ சிறு குழந்தையாகவே பாலகர்களாகவே இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு கூட அவங்க எவ்வளவு பருவத்தை கூட அடையாத அவங்க பாலகர்களாகவே இருக்கிறார்கள். அது என்ன விசேஷம்? பாலகர்களா இருக்க என்ன விசேஷம் கேட்டா அவிதித வது சங்க ரசிகோ, வதுன்னு சொன்னா பெண் அர்த்தம். வது சங்க ரசிகோ, அந்த பெண்ணுடைய போகம் என்கின்ற ரசம் அதை அறியாத, அவிதித்தன அறியாத அந்த குமாரர்களாகவே இன்றும் திகழ்கிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இங்க ரொம்ப அழகா காஞ்சி பரமாச்சாரியர் சொல்றார். சாதாரண அந்த அமிர்தத்தை பருகிய அந்த தேவர்கள் கூட எவ்வளவு பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க கிழத்தன்மை தான் கிடையாது அவங்க இல்லையா. எப்படி எவ்வளர்களா இருக்கலாம் அவங்களுக்கு கிழத்தன்மையே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால மரணமும் கிடையாதுங்கிறாங்க. ஆனா எவ்வளவு பருவத்தை இருக்கிறதுனால அந்த காமாதி தோஷம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆக போகங்களே ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அது நல்ல நிலையாது. அந்த அமிர்தம் கூட காமத்தை தூண்டக்கூடிய எவ்வளத்தை தான் கொடுக்குதே ஒழிய வேற மோட்சத்தை கொடுக்காது. ஆனா இது எப்படின்னு கேட்டா இந்த போகத்தை பத்தின போக புத்தியவே இல்லாம பண்ணிடுது. என்னத்தோ இங்க ஸ்திரீ சங்கம் அதுதான் இங்க சொல்றது. அந்த போகத்தை பத்தின எந்த பிரஜையும் இல்லாத ஞான மூர்த்திகளாக ஆக்கிவிட்டனவம் அம்பாளுடைய அந்த க்ஷீரத்தை பருகினால இவர்கள் இருவரும் ஞான மூர்த்திகளாக இன்றும் இப்பொழுதும் பாலகர்களாகத்தான் திகழ்கிறார்கள்.
இப்போ என்ன அர்த்தம்? நாமளும் அம்பாளுடைய அந்த ஞானப்பாலை பருகணும்னு சொன்னா காமாதி தோஷமெல்லாம் அற்று போய் எப்பொழுதும் குழந்தை போல இருக்கலாம். குழந்தை என்ன அர்த்தம் கேட்டால் அதுக்கு எந்த விகாரங்களும் கிடையாது, மனசுல எப்பயும் ஆனந்தம் தான் அது இல்லையா? ஆக இங்க ஞான மூர்த்திகளாக திகழலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக அம்பாளுடைய பால் அமிர்தரசம் முதல்ல சொன்னார் இல்லையா, அதை காட்டும் இன்னும் உசக்திங்கிறார் பரமாச்சாரியர். அமிர்தரசம் சொன்னதை விட அது உசக்தி. ஏன்னா அமிர்தம் கூட கிழத்தன்மையும் மரணத்தையும் தான் கொடுக்காது. எப்பொழுதும் யுவதிகளாக இருப்பாங்க. ஆனா அது ஒரு தோஷம் என்ன, எப்பொழுதும் அந்த காமாதி தோஷம் இருக்கு. அதனால அவங்க மனசு அமைதி கிடையாது. ஆனா இந்த பாடப்பருகனால இவர்கள் ஞான மூர்த்திகளாக, அதனால அது விட உசக்தி. மௌனமா முறையார் காட்டும் மா பிரம்மவத்து வாலன். இங்க பகவான் ஆதிசங்கருடைய அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட தியான ஸ்லோகத்தை தமிழாக்குனார். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, தட்சிணாமூர்த்திய பாலன் குறிப்பிடுறார். இங்க பாலன்னா பாலன்னா பாலகன் குறிப்பிடுறார். ஆனா ஆக்சுவலா ஆதிசங்கர் தன்னுடைய அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல, ஒரிஜினல் ஸ்லோகத்துல மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம், யுவன் தான் குறிப்பிட்டிருக்கார். 16 வயசு கொண்ட யுவன் தான் தட்சிணாமூர்த்தி குறிப்பிட்டிருக்கார். ஆனா பகவான் ரமண மகர்ஷியை தமிழாக்கணும்னா பாலன்னு சொல்றார். இதோட அடியவர் கேட்டாராம், நீங்க என்ன தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கர் யுவன் சொன்னது எப்படி பாலன்னு சொல்ல முடியும்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னாராம், பாலன் சொல்றது விசேஷம். ஏன்னா பாலன்னு சொல்றதுதான் அது அந்த ஞான லட்சணம். யுவன் சொன்னா கூட விசேஷம் இல்லைன்னு சொன்னார். அதே தான் பிப்ளிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது நம்ம பாலகர்களா மாறினாதான் அந்த அந்த இறைவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பாலகனா மாறின அர்த்தம் கள்ளம் கபடம் இல்லாம, எந்த விகாரங்களும் இல்லாம, எப்பொழுதும் ஆனந்தமா நிகழ்காலத்திலே இருக்கிறது. அப்படி பாலகனை போல இருந்தாதான் அந்த அந்த இறைவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள போக முடியுங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. You have to become a child to enter into the kingdom of heaven, kingdom of God அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக இங்க பாலன்னு சொன்னா ஞான மூர்த்திகளாக இன்னும் திகழ்கிறார்கள் அப்படிங்க சொல்றாங்க. என்ன சுவாமி இதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கே. என்ன முரண்பாடு? முருகனை எப்படி நீங்க பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும்? 1க்கு 2 வச்சிருக்காரு. வள்ளி தேவையா தேவசேனான்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சிருக்காரு. அவரை எப்படி நீங்க பாலகன்னு சொல்ல முடியும்? இந்த பெண்களுடைய வாசனை, அவருடைய போகத்தை பத்தின ஒரு அந்த ரசத்தையே அறியாதவரை எப்படி சொல்ல முடியும் சுவாமிஜி அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு தெரியுமா, வடநாட்டில் ஸ்கந்தனுக்கு மனைவியே கிடையாது, பிரம்மச்சாரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு முறை நாங்கள் ஆசிரமத்தை மும்பையில் படிச்சுருந்தோம். ஆசிரமத்தில் சாந்திப்பண்ணியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி வீட்டில் ஒரு பெரிய பூஜை இருந்துச்சு. அது கூப்பிட்டாங்க எல்லாரையும், பிரம்மச்சாரிகள்லாம் போயிருந்தோம். அப்போ பார்த்தா லேடிஸ் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க முருகனுக்கு. லேடிஸ் ஏன் பூஜை பண்ணக்கூடாது முருகனுக்கு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் பிரம்மச்சாரியம், முருகன் பிரம்மச்சாரியம், அதனால லேடிஸ் பூஜை பண்ணணும் இன்னும் சொன்னாங்க அவங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கல, எப்படி முருகன் பிரம்மச்சாரியா இருக்க முடியும்? அங்கே அதுதான் வழக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது எனக்கு இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும். எனக்கு இதுவரை எனக்கு எவ்வளவு வயசாச்சு, எனக்கு அதுவும் சுவாமியாயி எவ்வளவு விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம். எனக்கு இன்னும் தெரியாது, ஒரு 2 மாசம் முன்னாடி தெரியும். என்ன தெரியுமா ஆச்சரியம்? வடநாட்டுல முருகன் தான் மூத்த பிள்ளை, கணபதி இளைய பிள்ளை. தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நான் பொய் சொல்லல, அவங்களோட நம்பிக்கை இது. அப்புறம் நம்மளுடைய ஆசிரமத்தில் பூஜை செய்யற அந்த பண்டிட்ஜியை கேட்டு பார்த்தேன். ஏன்னா அவர் யூபியில வந்துருக்கிறவர். அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அப்படியா அப்படின்னு. ஆமா, அவர் ஆச்சரியமா கேட்டார். ஆமா, பிள்ளையார மூத்த பிள்ளை, மூக்கதான் மூத்த பிள்ளை, பிள்ளையார் இளவில்லை தான் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க இப்படியே கொண்டாடுறோம்னா எப்படி அப்படி கொண்டாட முடியும்? அவனுக்கு தெரியவே இல்லை. அது நம்ம இவ்வளவு காலம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளையாருக்கு முருகன் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? முருகன் தான் மூத்த பிள்ளை, பிள்ளையார் கணபதி 2வது பிள்ளைன்னு. நாம நினைச்சிருக்கோம் கணபதி தான் மூத்தவர், இளையவர் நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க என்ன கான்ட்ரடிக்ஷன் மாதிரி. ஆனா வடநாட்டுல பிள்ளையாருக்கு சித்தி புத்தின்னு 2 மனைவி உண்டு. என்ன சுவாமிஜி ஒரே குழப்பமா இருக்கு. வடநாட்டுல போனா சித்தி புத்தியோட இருக்கு, இங்க வந்து பிரம்மச்சாரியமா இருக்காரு. இவர் இங்க 2 மனைவியோட இருக்கு ஸ்கந்தன், அங்க போனா பிரம்மச்சாரிங்களான்னு சொன்னா அது அப்படித்தான். அது எப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆனா இங்க பரமாச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் ரொம்ப அற்புதமானவர்.
அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆதிசங்கரர் என்ன செஞ்சிருக்காருன்னா சாமர்த்தியமா வடநாட்டு முருகனையும் தென்னாட்டு கணபதியும் சேர்த்து இங்க சொல்லியிருக்கார். பிரம்மச்சாரிகளாகவே குமாரர்களாகவே இன்றும் திகழ்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்றார். இன்னொரு ஒரு கமெண்ட்ரி, ஒரு பாஷ்யத்தை நான் படிச்சு பார்த்தேன். இதுல நிறைய கமெண்ட்ரி இருக்கு. அந்த கமெண்ட்ரியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, அருணமோதினி அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி இருக்கு. அந்த அருணமோதினி என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, சித்தலட்சுமி என்ற பத்தினியை மகாகணபதியும் தேவசேனா என்ற பத்தினியை குமரனும் கொண்டவர்கள் ஆயினும் பிரம்மச்சாரிகளாகவே பிரகாசிக்கிறார்கள். எவ்வளவோ வயது கடந்தவர்கள் ஆயினும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்று அருணமோதினிங்கிற பாஷ்யத்தில் சொல்லப்பட்டு. என்ன அர்த்தம்னு கேட்டா, எப்படி ரெண்டு மனைவிமார்களோடு இருந்தாலுமே அவங்க பிரம்மச்சாரி எப்படி சொல்றோம்னு கேட்டா, அவங்க ஞான நிலையில இருக்கிறதுனால அவங்க என்றும் பிரம்மச்சாரி தான். பிரம்மத்திலே எவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கா அவர்தான் பிரம்மச்சாரி. ஆக அவர்கள் எதுல ஈடுபட்டாலும் எதுலையுமே ஈடுபடாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்தாலும் எதுவும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அப்படி கூட அதை பார்க்கலான்னு அருணமோதினியில சொல்லப்பட்டு. ஸோ எப்படியாக இருந்தாலும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அம்பாளுடைய அந்த ஸ்தனங்களிலிருந்து பெருகுகின்ற அந்த க்ஷீரமானது, பாலானது சாதாரண பால் கிடையாது, அமிர்தத்துக்கு ஒப்பானது. அதையும் விட உயர்ந்தது ஞானப்பால். அதை பருகணும்னு சொன்னா இந்த காமாத தோஷம்லாம் அற்று போயிடும். காமாத தோஷம் அற்று போச்சுன்னு சொன்னா அந்த பரமன் அந்த பொருளை நாம ஈஸியா சுலபமா உணர்ந்துடும். ஆகவே ஞான மூர்த்தியா திகழ்வதற்கு அம்பாளுடைய ஞான பாலை பருகுவதுதான் வழிங்கிற மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதை பாராயணம் செய்தால் என்ன பலன், அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பால் வளர்ச்சி, ஜீவன் முக்தி. பாருங்க, சாதாரண விவகாரத்தை பார்த்தா இந்த பெண்களுக்கு வந்து இந்த பால் சுரக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பால் வளர்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜீவன் முக்தி இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே பலனை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது சாதாரண விவகாரத்திலேயும் ஒரு பலன் இருக்கு. அதையும் கடந்து ஜீவன் முக்தி நிலையை அடையிறதுக்கும் இந்த செய்யுள பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த செய்யுள். वहत्यम्बे स्तम्बे रमदनुज वहत्यम्बस्तम्बे रमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धा मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधर रुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितु कीर्तिमिव ते वहत्यम्बस्तम्बे रमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धा मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधर रुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितु कीर्तिमिव ते இப்போ இந்த அம்பாளுடைய இந்த ஸ்தனங்களுக்கு ரெண்டுக்கும் மத்தியில ஒரு முத்து மாலை தவழ்கிறது. அதை கண்டு சங்கரர் இப்படியாக வர்ணிக்கிறார். சரி, நம்ம என்ன செய்வோம், ஒரு முத்து மாலையை பார்த்தா முத்து மாலையை வர்ணிப்போம். ஆனா பாருங்க இவர் என்ன மாதிரி வர்ணிக்கிறார்னு சொல்லிட்டு, அம்பன்னா அம்பா அம்மா தே தங்களுடைய குச்சாபோகனா இரண்டு ஸ்தனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாகம், அதிலே
தவழ்கின்ற அந்த ஹார லதிகாம், அந்த கொடியை போன்ற அந்த முத்து மாலை இருக்கே, வகதி அழகாக விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து மாலையை பத்தின ஒரு ஹிஸ்டரி, அதை பத்தின ஒரு என்ன சொல்றது, அதை பத்தின ஒரு குறிப்பை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு கேட்டா, ஒரு முறை சிவபெருமான் கஜாசுரனை வதம் பண்ணார். வதம் பண்ணி அவனுடைய தலையை பிளந்து அதிலிருந்து எடுத்த முத்துக்களை தான் ஹாரமா தொடுத்து அழக மாலையா பண்ணி அம்பாளுக்கு சாத்தினார், அம்பாளுக்கு பரிசாக கொடுத்தார். இது என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியல. பொதுவா இந்த முத்துக்கள் 6 இடத்துல இருந்து கிடைக்குதாம். உங்களுக்கு தெரியுமா? முத்துக்கள், முத்துன்னு சொல்றாங்க, அது 6 இடத்துல இருந்து கிடைக்குதாம். ஒண்ணு முத்து சிற்பி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு யானையின் தலை, யானையின் தலையிலிருந்து இது முத்து கிடைக்குமா? இன்னைக்கு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். எனக்கு நல்ல பாம்பின் தலை, நல்ல பாம்பின் தலையிலையும் இருக்குமா? அது தவிர மூங்கில், மூங்கில் நம்ம வளர்க்கிறோம் இல்லையா, மூங்கில் அதுல இருக்குமா? கரும்பு, எல்லா கரும்புலையும் கிடைக்காது, தேடி பார்க்காதீங்க. இங்க முத்து மாலைக்கு உரிய முத்து இருக்காங்க, அது விளையணும். அது மேகம் என்று 6 இடங்களில் உண்டாகும் என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன. யானையின் தலையில் தோன்றும் முத்து கற்பூர வர்ணம் கொண்டு உடையது. ஒவ்வொரு முத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம் இருக்கும். ஆனா யானையின் தலையிலிருந்து வர்றது கற்பூர வெள்ளை நிறமா இருக்கும் போல இருக்கு. ஆக நீங்க அதான் சொல்றாருங்க, ஸ்தம்பேரம தனுஜ அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த தொடர் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, அந்த கஜாசுரன் அவனுடைய பிரகிருதி பிகி, கும்ப பிரகிருதி பிகி, அவனுடைய தலையை பிளந்ததுனால. ஏன் அவன் கஜாசுரன்? கஜாசுரன் அர்த்தம் யானை போன்ற தலை கொண்டவன். அதனால அவன் தலையை பிளந்தார். அது சிவபெருமான் பிளந்தாலும் அங்கேயிருந்து முத்து கிடைச்சது இல்லையா, அதிலிருந்து தோன்றிய கும்ப பிரகிருதி பிகி, அவனுடைய அந்த தலையுடைய அந்த மஸ்தகத்திலேருந்து அதை பிளந்ததுனால கிடைச்ச அது எப்படி முக்தாமணி பிகி சமாரப்தாம், அப்படி எடுத்த அந்த முத்துக்கள் அதனால ஆக்கப்பட்டதும். அம்பாளுடைய அந்த கழுத்துல தவழ்றதே அந்த முத்து மாலை. அதனுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, கஜாசுரனுடைய தலையை பிளந்து அதிலிருந்து கிடைத்த முத்துக்கள், அதிலிருந்து செய்யப்பட்டது அந்த முத்து மாலை. அமலாம், தூய்மையாக இருக்கக்கூடியது. அது பரிசுத்தமா வெண்ணை நிறத்தில் இருக்கிறது. அது அமலாம், எந்த குற்றங்களும் இல்லாம ரொம்ப தூய்மையாக மிளிரக்கூடியது அப்படின்னு சொன்னவர் அடுத்த செய்யுள்ள சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. என்ன? பிம்பாதர ருச்சிபிகி அந்த சபலிதாம். பிம்பாதர ருச்சிபிகி, அதரம் சொன்னா உதருன்னு அர்த்தம். பிம்பாதர ருச்சிபிகி அப்படி சொன்னா சொல்றீங்க, கொவ்வை பழம் போன்ற செவந்த உதடுகள் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய காந்தி, அதனுடைய அழகு, அது பிரதிபலித்த அந்த சபலிதாம், உள்ளே வேற வர்ணங்கள், அதாவது சிவந்த நிறத்தில் காணப்படுகின்ற. என்ன சொல்ல வராது இவர் திடீர்னு அப்படின்னு கேட்டா, அம்பாளுடைய முத்து மாலை கஜாசுரனுடைய அந்த தலையிலிருந்து பிளந்து எடுத்தனால தூய்மையானது வெள்ளை நிறமா இருக்கும். ஆனா அம்பாள் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய உதடுகள்ல அவ்வளவு சிவப்பா இருக்குது. அவள் உதடு கொவ்வைப்பழம் போல. அது அங்க பட்டு அந்த அந்த நிறம் அங்க பிரதிபலிச்சு உள்ள பார்த்தா சிவந்த நிறமா இருக்கும். ஒரே சமயத்துல வெண்மையாவும் தெரியுது, அது சிவந்த நிறமாவும் தெரியுதான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, புரதமயுத்துகு, முப்புறங்களை எரித்த அழித்து சாம்பலாக்கிய அந்த பரமசிவனாருடைய பிரதாப வாமிஸ்ராம் கீர்த்தி மிவதே, அவருடைய பிரதாபத்தையும் கீர்த்தியையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. என்னது அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அம்முத்துக்களின் தேவியின் உதட்டு சிவப்பு பிரதிபலித்து வெள்ளையும் சிவப்பும் கலந்து பிரகாசிக்கலாயின. வெள்ளை சத்கீர்த்திக்கும் சிவப்பு வெற்றி பிரதாபத்திற்கும் அடையாளமாக கவிகளால் கொள்ளப்படுவதால் இவ்வர்ணங்களின் கலப்பு தேவியின் மார்பகத்தில் பரமசிவனுடைய புகழும் வீரமுமே அணிகலனாக விளங்குவது போல் தோற்றம் அளித்தது. ஆக அம்பாளுடைய அந்த மார்பகத்துல இருக்கிற அந்த முத்து மாலை எப்படி இருக்கு? பரமசிவனாருடைய கீர்த்தியையும் புகழையும் அவருடைய பிரதாபத்தையும்
ஒரே சமயத்துல பிரதிபலிப்பதாக இருக்கு. ஏன்னா வெள்ளையும் சிவப்புமா இருக்கு. ஏன் வெள்ளையா இருக்கு? அவர் கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பிளந்து கொண்டு வந்தார். அது ஏன் சிவப்பா இருக்கு? அவர் அம்பாவுடைய சிவந்த உதடுகளுடைய அந்த அது பட்டு அதனுடைய பிம்பம் அது சிவந்து இருக்குது. ஆக இந்த வெள்ளைங்கிறது அவருடைய கீர்த்தியையும், சிவப்பு நிறங்கிறது அவருடைய பிரதாபம், வீர தீர பிரதாபம், அதையும் குறிப்பதாக, அதை எடுத்து இயங்குவதாக அந்த முத்துமாலை அம்பாளுடைய கழுத்திலே வகதி. வகத்தின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஜொலிக்குது. ஆக புரத மயுதுகு அப்படின்னு சொன்னா அந்த சிவபெருமான் அவருடைய பிரதாப வியாமிஸ்ராம் கீர்த்தி மிவ ஹாரலதிகாம் பகதி, அவருடைய பிரதாபத்தையும் கீர்த்தியும் ஒரே நேரத்தில் எடுத்து இயங்குவதாக உன்னுடைய மார்பகத்திலே அந்த முத்து மாலையானது பிரகாசிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அம்பாளுக்கு தன்னுடைய புகழ பாடினா கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய பதியாகிய சிவனாரின் புகழ பாடினா அவளுக்கு விருப்பம். அப்போ அதான் பதிவிரதா தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவளுக்கு அந்த சிவனாருடைய பிரதாபம், அவளுடைய கீர்த்தி, அதை விளக்குவதற்காக, உலகத்திற்கு விளக்குவதாக அவளுடைய முத்துமாலை அமைந்திருக்கான். அதை பெருமையா அணிஞ்சு கொண்டிருக்காள். ஒண்ணு, தன்னுடைய கணவன் அப்படிப்பட்ட அசுரனை வதம் செய்து வெற்றி பெற்று அதிலிருந்து ஒரு பரிசாக கொண்டு வந்தது. அப்படின்னா அவருடைய பிரதாபத்தை காமிக்குது இல்லையா? அப்பேற்பட்டவன் ஒரு கீர்த்தி அவருக்கு. அதுதான் பெருமை இல்லை அந்த 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 அம்பாளுக்கு இல்லையா? தன்னுடைய கணவர் இப்பேற்பட்டவர், ஆக அவர் கொண்டு வந்த முத்துமாலை அப்படிங்கிறத பெருமையோடு அணிஞ்சிருக்கலாம். அது வெள்ளை நிறமா இருக்கு, அதே சமயத்தில் அம்பாளுடைய உதலுடைய அந்த சிவப்பு பட்டு அது சிவந்தும் காணப்படுது. அதுல பிரதிபலி பட்டுன்னு பட்டல, அது அப்படி பிரதிபலிச்சு அப்படி மின்னுதான். ஆக ஒரே சமயத்துல சிவனாருடைய பிரதாபத்தையும் கீர்த்தியையும் எடுத்து விளக்குவதாக இந்த அம்பாளுடைய முத்துமாலை அமைந்திருக்கிறது என்பதாக சொல்றார். இதை போல இன்னும் சொல்லிட்டே போறார். அதாவது அடுத்த செயல் சொல்ல போறார், முளைப்பால் வடிவில் பெருகுவது சரஸ்வதியின் பிரவாகம் சொல்ல போறார். இந்த முளைப்பால் இருக்கே அது சாதாரணம் கிடையாது, அது சரஸ்வதியின் பிரவாகம். அப்படின்னு அர்த்தம், அது சரஸ்வதி தேவியே தான் அது அப்படிங்கிறார் அடுத்த செயல். அப்புறம் என்ன அர்த்தம்? அதை பருகணும்னு சொன்னா சரஸ்வதி கடாட்சம் நமக்கு உண்டு, கவித்திறமை கவித்திறன் உண்டாகும். அந்த கவித்திறனை பற்றி சொல்ல போறார். அதனால திராவிட சிசுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இதுல ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஒரு திராவிட சிசுன்னு யாரை குறிப்பிட்டார் ஆதிசங்கரர்? அதுக்கு பரமாச்சாரி விளக்கம் கொடுத்துருக்காரு, நல்ல விளக்கம், அருமையான விளக்கம் கொடுத்துருக்காரு. திராவிட சிசுனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஞான சம்பந்தர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை திராவிட சிசுன்னு அவர் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பி நிறைய டிஸ்கஷன் போகுது. நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கு. போகும் அம்பாளுடைய அந்த திருவடிகள்லாம் சொல்லும்போது அப்படியே ஆதிசங்கர் அப்படியே எங்கேயோ போயிருந்தார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.